இந்த மாதிரி ப்ளவுஸு பாருங்கள், இந்த மாதிரி டிசைன் ஒரு ப்ளவுஸ் வந்தால் நம்ம எப்படி கட் பண்ணுன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி தான் வந்திருக்கு. இது வந்து அதுலேயே ரெடிமேடாக வந்தது. இது கைக்கு, இதுவும் கை பாருங்கள் இந்த மாதிரி. இது வந்து நெக்குக்கு வந்திருக்கு. இது பேக் நெக்கு, இது பேக் நெக்குக்கு வந்திருக்கு. பேக் நெக் இப்படி வந்தால் நம்ம எப்படி வெட்டணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நம்ம சேரீ கிளாத்துன்றதுனால இதுக்கு லைனிங் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ லைனிங்கில் வந்து நம்ம வரைஞ்சி அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பிறகு இதில் வச்சு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து லைனிங் எடுத்துக்கலாம். லைனிங் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. லைனிங்கில் வந்து ஆல்ரெடி நாங்கள் இதை மட்டும் இடம். இப்போ நாங்கள் ப்ளவுஸினுடைய அளவுக்கு எடுத்து மார்க் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம இதில் நம்ம நெக்கு பண்ண போகிறோம். முதல்ல வந்து நாங்கள் இதை வரைஞ்சி வச்சதை கட் பண்ணிடுறோம். சொல்லியிருக்கோம் இல்லையா, அது முதல் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம வெட்டணும். வெட்டு இதை அப்படியே வெட்டி எடுத்துடலாம். இதில் பாருங்கள் செகண்ட் ஸ்டெப் வந்து இது ரெண்டை மட்டும் எடுத்து விட்டுணும். இது எதுக்குன்னா ஃப்ரண்ட்டில் வந்து சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஷேப் நம்ம எடுக்கிறோம். இதை எடுத்துகிட்டு தனியாக ரெண்டை மட்டும் வெட்டிக்கணும். வெட்டின பிறகு நம்ம பட்டி வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இப்போ நமக்கு வந்து ஃப்ரண்ட்டு பேக்கில் தான் நமக்கு இந்த மாதிரி டிசைன் வந்துடும் இல்லையா. இப்போ பேக்கில் டிசைன் வந்துனால நம்ம என்ன செய்யலாம், பேக் வெட்ட வேண்டாம், ஃப்ரண்ட்டு ஷேப் மட்டும் நம்ம இப்போதைக்கு வெட்டிக்கலாம். பேக் வெட்டாமல் ஃப்ரண்ட்டு ஷேப்பை மட்டும் வெட்டிட்டு நம்ம ஷோல்டரை இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு பேக்கு நம்மளுக்கு ஒன்றாவே இருக்கிறதுனால நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இது பேக்கு. பேக் வந்து என்ன செய்யணும், நம்ம பாருங்கள் இதுதான் பேக்கு. பேக்கில் வந்து இப்போ இது வந்து லைனிங்கு. லைனிங் ஓப்பன் பண்ணி நம்ம நெக்கு வெட்டலை, கட் பண்ணலை. இதை சென்ட்ரு பண்ணி நம்மளுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். சென்ட்ரு பண்ணி நம்ம வச்சுக்கணும். வச்ச பிறகு இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே அடித்து திருப்பினோம்னா நம்மளுக்கு இந்த ஷேப் கிடைக்கும். இப்படி தான் நம்ம பண்ணணும். நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டோங்கன்னா என்ன ஆகுன்னா இதனுடைய இது அளவு மாறும். அதுக்காக தான் நம்ம ஓப்பன் பண்ணாத க்ளோஸில் வச்சு இதை அடிக்கணும். இதே மாதிரி போட்டு சென்டர் பண்ணி நீங்கள் வெட்டிக்கோங்க. இந்த குண்டூசி போட்டுக்கோங்க. நான் குண்டூசி போடலை. நீங்கள் புதுசாக பண்ணுறப்ப குண்டூசி போட்டு பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மாதிரி பேக்கை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்ட பிறகு நம்ம இதை வச்சு அடித்து திருப்பினோம்னா முடிஞ்சிடும்.